ஹalleluya! நம்முடைய ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன் அண்ட் குட் ஈவினிங். நீங்க எங்க இருந்து எந்தெந்த நேரத்தில் பார்த்து கொண்டிருந்தாலும் உங்க அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வாங்க தேவனுடைய வார்த்தை தியானிப்போம். ஆண்டவரே உமக்கு நன்றியப்பா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வசனத்தினால் எங்களை தேற்றுகிறீர், எச்சரிக்கிறீர், வழி நடத்துகிறீர். இன்னொரு முறையும் எங்களோடு பேசும்படி இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை என்றாலே உபவாச ஜெப கூட்டம் இருக்கும் அநேக ஆலயங்களிலே. ஆனால் பாருங்க, அநேகர் இன்றைக்கு தேவனுடைய ஆலயத்துக்கு ஜெப கூட்டங்களுக்கு போவதே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை எவ்வளவு முக்கியமானதோ உபவாச ஜெபங்களிலே கலந்து கொள்வதும் சில சபைகளில் வெள்ளிக்கிழமை, சில சபைகளில் சனிக்கிழமை மற்றும் வாரத்தின் நடுவே புதன்கிழமை, வாரத்துக்கு 2 முறை உபவாசம் இருந்த பரிசேயனின் பக்தியை விட நம்முடைய பக்தி அதிகமானால் ஒழிய தேவன் நம்மை குறித்து மகிழ முடியாது. குறைந்தது நீங்க உங்களுடைய வீடுகளில் விசேஷமாக தேவ சமூகத்தில உபவாசம் இருந்து ஜெபிப்பதை ஒரு பழக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தீராத பிரச்சனைகளுக்காக, நம்முடைய குடும்பங்களில் உண்டாகிற கலக்கங்களுக்காக, நம்முடைய தேவைகளுக்காக நம் ஆண்டவரை கேட்டால் நமக்கு பதில் தருவார். பாஸ்டர் தான் செய்ய வேண்டும் என்று அல்ல, எங்க ஜெபித்தாலும் கேட்பார். அப்படியா? யார் ஜெபித்தாலும் கேட்பார். ஆனால் யார் ஜெபித்தாலும் அவங்க இருதயம் தேவனோடு சரியா இல்லாவிட்டால் கேட்க மாட்டார். அதையே தாவீது சொல்லுகிறார் பாருங்க. தாவீதின் ஜெபங்களை தேவன் ரொம்ப கேட்பார், ரொம்ப நல்லா ஜெபிப்பாரு தாவீது. தேவனை மன்றாடுவார், தேவனிடத்தில் விண்ணப்பம் செய்வார். தேவன் அற்புதமாய் அவரை சந்தித்தார் அநேக நேரங்களிலே. ஆனால் அவர் வாழ்க்கையில சில அனுபவங்கள் உண்டு, தேவன் பதில் கொடுக்காத நேரங்கள். எதற்கு? 66ஆம் சங்கீதம் 18வது வசனம், என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். பாவத்தை இருதயத்தில் அலட்சியப்படுத்தினால் தேவனின் ஜெபத்தை கேட்க மாட்டார். கேட்காத அவருக்கு இருதயத்திலே பாவத்தை வைத்துக் கொண்டால் அல்ல, அலட்சியம் செய்தோம் ஆனால் பாவத்தின் சிந்தனை இருந்தால் கூட. ஏனென்றால் மனிதன் முகத்தை பார்க்கின்றான், தேவனோ இருதயத்தை கவனிக்கிறாருங்க. அதனால்தான் ஆபேலையும் அவன் காணிக்கையும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார், காயினையும் அவன் காணிக்கையும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் காயினின் இருதயத்திலே அந்நேரத்திற்கு ஆவம் இருந்தது, தன் தம்பியின் மீது பகை இருந்தது, போராட்டம் இருந்தது, போட்டி இருந்தது. இவன் யார்? இவன் என்னை விட நன்றாக கொடுக்கிறான், என்னை விட அறிவாளியா இருக்கிறான், இவன் என்னை விட எல்லாவற்றிலும் முன்னுக்கு போகிறான் என்கிற யோசனை உங்க வாழ்க்கையில வந்ததானால் உங்க ஜெபத்தை தேவன் கேட்க மாட்டார். மற்றவர்களை மேன்மையாய் நடக்கும்படி, நேசிக்கும்படி தேவனுடைய வசனம் சொல்கிறது. நேசிக்கிறவர்களை எப்படி நாம் பகைப்போம்? நேசிக்கிறவர்களோடு ஏன் போட்டி போடுவோம்? இன்றைக்கு இவைகள் பாவங்களைப் போல தோன்றுவதே இல்லை. ஏன் தேவனின் ஜெபத்தை கேட்பதில்லை, என்னுடைய ஜெபத்துக்கு பதில் வரவில்லை என்று சொல்லுவார்களே தவிர, உன்னுடைய ஜெபத்துக்கு பதில் வராததுக்கு ஒரே காரணங்க, தேவன் உன்னுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்காமல் இல்லை. உன்னுடைய குரல் பரலோகத்தில் கேட்கப்படும்படியாக நீ ஜெபிக்கவில்லை. உன்னுடைய ஜெபம் தேவனுக்கு கேட்கவே இல்லை, அங்க கேட்கவே கேட்காது. உங்க நெட்வொர்க் கட் ஆயிடுச்சுன்னு வைங்க, போன்ல ஹலோ ஹலோ ஹலோன்னு சொன்னாங்க, கேட்குமா என்ன? அது போல உங்க இருதயம் தேவனோடு சரியாவிட்டால் நீங்க தேவனோடு பேச முடியாது. இங்கே தாவீது தேவனோடு பேசுவார். ஆனால் இங்கே தாவீது தேவனுக்கு முன்பாக தவறு செய்திருக்கும் போது, அவர் பாவம் செய்த போது தேவன் நாத்தானை அனுப்பி அவரை கொண்டு தேவன் பேசினாரே தவிர நேரா தாவீதோடு பேசவில்லை. தவறு செய்த போது காத் தீர்க்கதரிசியை அனுப்பி பேசினாருங்க. தவறு செய்யும் போது உன் இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை இல்லாத போது தேவன் உன்னுடைய ஜெபத்துக்கு பதில் தர மாட்டார். பதில் கொடுக்காது அல்ல, அங்க முதல்ல அவருக்கு கேட்கவே கேட்காது.
சொல்லுங்க, உங்க ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கிறதா? பதில் வராத போது ஆண்டவரே ஏன் எனக்கு பதில் வரவில்லை என்று கேட்டீர்களா? நிச்சயமா தேவன் பதில் கொடுப்பார். எஸ் என்று சொல்லுவார், நோ என்பார், வெயிட் என்பார். எல்லாமே பதில்கள் தான். நீங்க கேட்பதெல்லாம் கொடுத்தால் பதில் வந்தது போல், இல்லை என்றால் வராதது போல் அல்ல. நிச்சயமா தேவன் எஸ் தருவேன் என்றால் தருவார், அல்லது உங்களுக்கு வேண்டாம் என்று சொல்வார், அல்லது காத்திரு என் நேரத்தில் தருவேன் என்பார். ஏதோ ஒரு பதிலை நிச்சயமாக நம்ம உண்மையாக ஜெபித்தால் பெற்றுக்கொள்வோம். பட் என்ன ஜெபித்தாலும் பதில் கிடைக்கவில்லை என்றால் உங்க இருதயம் தேவனோடு சரியில்லை என்று அர்த்தம். நம்ம செய்கிற ஜெபங்கள் சில நேரம் தேவனுக்கு பிரியமாக இருக்காது. தேவனுக்கு இஷ்டமாக அவருடைய சித்தத்திற்கு ஏற்றதாக இருக்காது. தேவனிடத்துக்கு சென்று நாம் தேவனை கேட்க வேண்டிய விதத்துல கேட்க வேண்டியதை கேட்காத போதும் கூட நம்முடைய ஜெபம் அவர் கேளாமல் இருக்கலாம். ஒரு முறை பாருங்க, யோபுவின் புத்தகம் 35ஆம் அதிகாரம், யோபு 35ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அங்கே அவர்கள் பொல்லாதவர்களின் பெருமை நிமித்தம் கூப்பிடுகிறார்கள், அவரோ மறு உத்தரவு கொடுக்கிறதில்லை. பாருங்க, ஜெபத்திலே பெருமையோடு ஜெபிப்பார்கள் ஒரு சிலர். என்னமோ சில தேவ ஊழியர்கள் கூட இன்றைக்கு நாம தேவனை டிமாண்ட் பண்ண வேண்டும் என்று சொல்லுவார்கள். என்ன தகுதி இருக்கு நமக்கு டிமாண்ட் செய்வதற்கு? நாம் அவருடைய பிள்ளைகள் என்பார்கள். எஸ், நீங்க அவருடைய பிள்ளையே அவருடைய வார்த்தையை கேட்டா. அவர் வார்த்தை கேட்காத போது நீங்க அவருடைய பிள்ளை எப்படி ஆவீங்க? நீங்க சாத்தான் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு உங்க இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டு, நீங்க கிறிஸ்தவ பெயர் வைத்திருப்பதனாலே, ஞான ஸ்நானம் பெற்றதுனாலே, அல்லது நீங்க என்னென்னமோ செய்தீங்க என்று நினைத்து நீங்க தேவ பிள்ளை என்று நினைத்தால் போதுமா? உங்க இருதயம் இன்றைக்கு சரியா உள்ளதா? எப்பொழுதோ நன்றா இருந்திருப்பீங்க, எப்பொழுதோ ஏதோ செய்திருப்பீர்கள். இப்போது எப்படி இருக்கிறீங்க? பெருமை உள்ளவர்கள் ஜெபத்தை அவர் கேட்க மாட்டார். நீங்க எவ்வளவு ஜெபித்தாலும் கேட்க மாட்டார். கேட்க மாட்டார் என்பதற்கு ஒரே பதில், கேட்காது. நிச்சயமாக தேவன் வீண் வார்த்தைக்கு செவி கொடார். நீங்க செய்கிற ஜெபத்தில் இருக்கிற வார்த்தைகள் அவைகள் வீணான வார்த்தைகள். தேவனுக்கு சென்று பிரசங்கம் செய்வாங்க ஒரு சிலர் ஜெபத்தில் பாருங்க. தேவனிடத்திற்கு சென்று வீணான விஷயங்களை சொல்ல முயற்சிப்பார்கள். அப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்க அவருக்கு டைம் இல்ல. அவர் தாழ்மையுள்ளவர்கள் ஜெபத்தை கேட்க விரும்புகிறாருங்க. உடைந்த இருதயம் உடையவர்களின் ஜெபத்தை அவர் கேட்பார். அவர்களுக்கு அவர் நெருக்கமா இருக்கிறார். பெருமையுள்ளவர்களுக்கு அவர் தூரமாக நிற்பார். நீங்க எவ்வளவு சத்தமாய் கத்தினாலும் உங்க கதறுதலின் ஒரு வார்த்தை கூட அவர் கேட்காது. அர்த்தமில்லாத வார்த்தைகளோடு தேவனிடத்துக்கு சென்று அந்த வீணான வார்த்தைகள், அனாவசியமான வார்த்தைகள், சில முறை அனாவசியமானதை நாம் கேட்போம். அனாவசியமானவைகளுக்காக தேவனிடத்தில் போய் போராடுவோம். அது தேவனுக்கு பிரியம் அல்ல, தேவனுடைய சித்தம் அல்ல, தேவனுடைய வசனத்திற்கு ஏற்றது அது அல்ல என்று அறிந்த போதிலும் எவ்வளவு வேதனையான விஷயம் இது. எனக்கு இன்னொரு மனைவி வேண்டும் என்று உங்களுக்கு ஒரு மனைவி இருக்கும் போதே நீங்க தேவனிடத்துல எவ்வளவு நேரம் கெஞ்சினாலும் உங்க ஜெபத்தை கேட்டு பதில் கொடுப்பாரா? வசனம் தெளிவாக சொல்லுகிறது, எதை கேட்க வேண்டும், எதை கேட்க கூடாது. உன் சகோதரன் மீது நீ பகை வைத்துக் கொண்டு தேவனே எனக்கு இறங்கும் என்று நீ ஜெபித்தால், முதலாவது சகோதரனிடத்துக்கு நீ சென்று சமாதானமாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்தி ஜெபி என்று சொன்னார். நீங்க இன்னொருவரை மன்னிக்காமல் ஆண்டவரே மன்னியும் என்று எவ்வளவு அழுது ஜெபித்தாலும் மற்றவர்களை நீங்கள் மன்னிக்காவிட்டால் மன்னிக்கப்பட மாட்டீர்கள். மன்னிக்காமல் ஆண்டவரே என்று நீங்க கூப்பிட்டால் அது அவருக்கு அருவருப்பா இருக்குமா? அதை அவர் விரும்ப மாட்டார். வீணான வார்த்தைகளுக்கு அவர் செவி கொடுக்க மாட்டார். சர்வ வல்லவர் அதை கவனியார். நீங்க எவ்வளவு மன்றாடினாலும் அதை அவர் கண்டுக்கவே மாட்டாராம். அது நீங்க எப்படி இருக்கிறது? கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையை பாருங்க. ஜெபம் செய்கிறோம் என்பார்கள், மணிக்கணக்கில் ஜெபித்தோம் என்று சொல்லுவார்கள், வருஷ கணக்கில் ஜெபிக்கிறோம் என்று சொல்லுவார்கள், கேட்டோம் ஆனா கொடுக்கலன்னு சொல்லுவார்கள், தேவனை குற்றம் பிடிப்பார்கள். தேவன் எங்க இருக்கிறாரு, தேவன் ஏன் கேட்க மாட்டார் என்று அவர் மீது பழி சுமத்துவார்கள். உங்க இருதயத்தின் ஆழங்கள் அவருக்கு நன்றாக தெரியுங்க. உங்க இருதயத்துல தேவனுடைய வசனத்தை அலட்சியப்படுத்தி தேவனிடத்துல விசுவாசம் இல்லாமல் ஜெபிக்கும் போது கேட்க மாட்டார். அது மாத்திரமல்ல, நீங்க ஜெபிக்கும் போது ஏதோ ஆப்ஷன் போல ஆண்டவரே இதை கொடுங்க என்று, கொடுத்தால் கொடுங்க, இல்லாவிட்டால் நான் வாங்கிக் கொள்கிறேன், கொடுத்தால் கொடுங்க, அல்லது போகிறேன், அல்லது இன்னொரு இடத்துல வாங்கிக் கொள்கிறேன் என்பது போல நீங்க கேட்கும் போது உங்களுக்கு கிடைக்காதுங்க. ஞானத்தில் குறைவுள்ளவனானால் தேவனிடத்தில் கேட்க வேண்டும். ஆனால் அவிசுவாசத்தோடு கேட்டால் அவனுக்கு எதுவும் கிடைக்காது. ஞானமும் கிடைக்காது, பணமும் கிடைக்காது, வேலையும் கிடைக்காது, கர்ப்பக்கணியும் கிடைக்காது, எதுவும் கிடைக்காது. என்னமோ
நான் ஜெபிக்கிறேன் தேவன் தரவில்லை என்று நீங்க நினைத்து கொண்டிருக்கிறீங்க தவிர, முதல்ல உங்க ஜெபம் தேவனுக்கு கேட்டால் தானங்க. உங்க இருதயம் தேவனோடு சரியில்லாத போது, உங்க இருதயத்துல பாவம் இருக்கும்போது உங்க ஜெபம் பரலோகத்திலே கேட்கப்படாது. உங்களுடைய கூக்குரல் பரலோகத்திலே கேட்கப்படும்படியாய் நீங்க ஜெபிக்கிறதில்லை. ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கரங்கள் குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவர் செவிகள் மந்தம் அடையவும் இல்லை. உங்கள் பாவங்கள், உங்கள் அக்கிரமங்கள் உங்களுக்கும் அவருக்கும் நடுவே தடையா இருக்கிறது என்று பைபிள் சொல்கிறது. ஆம், நம்முடைய பாவங்கள் மலையை போல தடையாய் நிற்கும் போது, சுவருக்கு அப்புறம் இருக்கிறவங்க உங்களோடு பேச வேண்டும் என்றால், மலைகளுக்கு அப்புறம் இருக்கிற வானாதி வானங்களுக்கு அப்புறம் இருக்கிற தேவனோடு நம்முடைய ஜெபம் அது சென்றடைய வேண்டும் என்றால், நம் இருதயம் தேவனோடு சரியா இருக்க வேண்டும். தாழ்மையுள்ளவர்கள் ஜெபத்தை கேட்கிறார், உடைந்த இருதயமுடையவர்கள் ஜெபத்தை அவர் கேட்கிறார். விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது உங்க பெருமூச்சுகளையும் கேட்கும் தேவன். உங்க கதறலை கேட்ட அவர் உங்களை பார்க்கிறார், உங்க ஜெபங்களுக்கு பதில் தருகிறவர் அவர். இன்றையிலிருந்து பெருமையோடு ஜெபிக்க வேண்டாம், வீணான வார்த்தைகளோடு ஜெபிக்க வேண்டாம், அப்படி ஜெபிக்க வேண்டாம். இருதயத்தை சரி செய்து கொள்ளாமல் ஜெபிக்க வேண்டாம். ஆலயத்துக்கு போகும்போதும் அல்லது முழங்கால் போடும்போதும், ஆண்டவரே இன்றைக்கு என் உள்ளம் உமக்கு முன்பு எப்படி இருக்கிறது என்று நீங்க முழங்கால் போட்டு முதல்ல உங்களுக்காக நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க. ஏனென்றால் அவருடைய சமூகத்தில் நீங்க முழங்கால் போட்டு ஜெபிக்கும் போது அவர் முகத்தின் வெளிச்சம் உங்கள் மீது படுமாகவே, அவருடைய முகத்தின் வெளிச்சத்திலே உங்க ரகசிய பாவங்கள் தெரிய வரும். நம்முடைய நிலையை நாம உணரும் போது அந்த ஆயக்காரன் தேவாலயத்துக்கு சென்று வானத்துக்கு நேராக கண்களை உயர்த்தவும் துணியாமல் தேவனுடைய முகத்தின் வெளிச்சத்தில் தன் இருதயத்தை பார்த்தவன் என்ன சொன்னான்? பாவியாகி எனக்கு இறங்கும் என்றான். பாவியாகி எனக்கு இறங்கும் என்ற ஜெபத்தை உடனே கேட்டார். அவன் நீதிமான் ஆக்கப்பட்டு திரும்ப வீட்டுக்கு சென்றான். நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பதற்கு விருப்பம் உள்ளவர் நம்முடைய தேவன். இரவும் பகலும் அவரை வேண்டிக் கொள்கிறவர்களை குறித்து அவர் அநீதியுள்ளவர் அல்ல. He is not too busy to answer. எவ்வளவு பேர் ஜெபித்தாலும், எத்தனை இடங்களிலிருந்து ஜெபித்தாலும், எத்தனை பேர் ஒரே முறை ஜெபித்தாலும், எல்லாருடைய ஜெபங்களும் ஒரே நேரத்தில் கேட்கக்கூடிய அளவுக்கு பெரிய தேவன் என்று நான் அடிக்கடி சொல்வதுண்டு. என்னங்க, இன்றைக்கு நம்ம அது அசாத்தியம் என்று நினைக்கலாம். இன்றைக்கு பாருங்க, ஒரு டிஜிட்டல் மிக்சரில் எத்தனை லைன்ஸ் இருக்குமோ அவ்வளவும் கிளாரிட்டியோடு அந்தந்த சேனல்ஸ் வழியாய் அந்தந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் சென்று எவ்வளவு நல்ல அவுட்புட் வருகிறது பாருங்க. அப்படி இருக்கும்போது தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சேனல் வைத்திருக்கிறார். ஜெய்பால் சேனல் ஜெய்பாலுக்கே இருக்கும். நீங்க அதை பயன்படுத்துகிறது இல்லை. உங்க சேனல் உங்களுக்கு இருக்கு. நாட் விஐபி. தேவனுக்கு விஐபிஸ் இல்லை, ஸ்பெஷல்ஸ் இல்லை. சிலர் ஜெபத்தை கேட்பார், சிலரது கேட்க மாட்டார் என்று இல்லங்க. ஒவ்வொருவருடைய ஜெபத்தை கேட்க, அவர் பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களை கேட்க அவர் பிரியமுள்ளவராக இருக்கிறார். உங்க பிள்ளைகளின் குரல், உங்க சின்ன பிள்ளைகள் உங்களை மம்மா என்றால், அப்பா என்றால், அவங்க கண்ணீர் விட்டால் நீங்க எவ்வளவு சீக்கிரமாய், உங்களுக்கு எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் விட்டுட்டு ஓடுவீங்கல்ல? அதை விட அதிகமாய் நம்ம பரலோக பிதா நம்முடைய ஜெபங்களை கேட்க, நமக்கு பதில் கொடுக்க, நம்மை விடுவிக்க எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கிறார். தேவ சமூகத்திலே இருதயத்தை சரி செய்து கொள்வோம். உடைந்த நறுங்கிய இருதயத்தோடு ஜெபிப்போம். அதனாலதான் பக்தர் சொல்கிறார், ஆண்டவரே எனக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று. அதே நேரத்தில் தேவன் சொல்கிறார், உனக்கு ஜெபிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் நாம் ஏற்ற விதத்தில் எப்படி ஜெபிக்க வேண்டுமோ நமக்கு தெரியாதாகவே ஆவியானவர் தாமே நம்முடைய பட்சத்திலிருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் செய்ய பரிசுத்த ஆவியானவர் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே ஆவியோடு ஜெபிப்போம், ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்படுவோம். ஜெபிப்போம். பரிசுத்தரே, நமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் ஜெபங்களை கேட்கிற தேவனே, எங்கள் இருதயங்களை அவ்வப்போது உம்முடைய சமூகத்திலே சுத்திகரித்துக் கொள்ள, என் வாயின் வார்த்தையிலும் என் இருதயத்தின் யோசனைகளும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியா இருப்பதாக என்று ஜெபித்து உடைந்து நொறுங்கிய இருதயத்தோடு உம்மை வேண்டிக் கொள்ள உதவி செய்யுங்க. ஜெபத்தை கேட்கிற தேவன் இருக்கிறார் என்று உமக்குள்ளே மகிழ்ந்து உம்மை துதிப்பதற்கப்பா எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். எங்களுக்காக நாங்கள் மாத்திரமல்ல, இன்னும் அநேகருக்காக விண்ணப்பம் செய்யும்படி உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை ஊற்றி சபை ஜெபங்களிலே, குடும்ப ஜெபங்களிலே பரிசுத்த ஆவியின் காரியங்கள் தீவிரமாக இந்த கடைசி காலத்தில் செய்யும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாருங்களையும் எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்த 8939803234 ஒரு டெக்ஸ்ட் எடுத்து வாய்ஸ் மெசேஜ் மூலம் வாட்ஸ்அப் பண்ணுங்க.
உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபிக்க வேண்டும் என்று அடிக்கடி உங்களுக்கு சொல்லுகிறோம். நீங்க அங்கே நாங்க இங்கே ஜெபிக்கும் போது இருவர் மூவர் ஒருமனப்படி எந்த விஷயத்தில் தேவ சமூகத்தில் ஜெபிப்பார்களோ அதை நிச்சயமாக தேவன் நிறைவேற்றுவார். ஆகவே உங்க ஜெப விண்ணப்பங்களை தெரியப்படுத்துங்க. உங்களுடைய பட்சத்துல நாங்க ஜெபிக்கிறோம். அதே போல இந்த யூடியூப் சேனலும் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் செய்ய மறக்காதீங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கும் இதே நேரம் அனுதின தியான நிகழ்ச்சியிலே கர்த்தருடைய வார்த்தையோடு நான் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவருக்கும் துணையாக இருப்பதாக.